கைஸ் 2000 ஆமையில் ஒரு கவாசிக்கு நிஞ்சா பைக்கை ஏற்றினா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த டயரே வெடிச்சிரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னோட ஃப்ரெண்டு கிரேசி எக்ஸ்வைசர் தான் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி ஒரு பலகை எடுத்துக்கிட்டு அதில் 2000 ஓட்டையை போட்டுக்கிறாங்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு. அந்த ஓட்டை எல்லாத்தையும் போடுறதுக்கு அப்புறமேட்டு ஆணியை சுற்றி எடுத்து 2000 ஆணி அடிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்க அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. அந்த வேலை பைக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி 50 டியூப்லைட்டை வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறாங்க. அது ஆணி மேலே பைக் ஏற்றுறதுக்கு முன்னாடி டியூப்லைட்டில் பைக் ஏற்றி பார்க்குறாங்க. இந்த நம்ம பைக் ரெடி. நீங்களே பார்க்குறீங்க அந்த டியூப்லைட்லாம் எப்படி பீஸாக செதறதுன்னு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யாருமே தயவு செஞ்சு வீட்டில் பண்ணி கூட பார்த்துறாதீங்க. அதுக்கப்புறமேட்டு டியூப்லைட் ஏற்றதுக்கப்புறம் 2000 ஆணி மேலே நம்ம கவாசிக்கு பைக்கை ஏற்ற போகிறோம். என்னோட ஃப்ரெண்டு கிரேசி எக்ஸ்வைசெட்டு. நீங்களே பார்க்குறீங்க அந்த பைக்கில் அந்த நிஞ்சா ஏறும் போது ஒன்றுமே ஆகலாம் அந்த ஆணி பலகையில் பைக் ஏறினதுக்கு அப்புறமேட்டு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. டாடா பை பை. See you. கைஸ் 50,000 பாம்பு மாத்திரைகளை ஒன்றா போட்டு எரிச்சா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் இண்டியன் ஆக்கர் தான் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அதுக்கு மேலே ஒரு 50,000 பாம்பு மாத்திரைகளை எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து அதை ஒரு கிணத்துல எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷின்சான் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ன்ற கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அந்த 50,000 பாம்பு மாத்திரையும் கம்பி மாத்தாப்பா வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நல்லா 10 கொழுந்து விழுத்து எரிய ஆரம்பிக்குது. நீங்களே பார்க்குறேன் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. இதோ நெருப்புக்குள்ளேருந்து மனிதர்களோட கை எரிஞ்சு வர மாதிரி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பாம்பு மாத்திரையை வச்சு விளையாண்டுருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அது கடைசியாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள். ஏதோ எரிமலையிலேருந்து வர லாவா மாதிரி இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து டாடா பை பை. See you. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபேக்ட் இன் மொமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த உலகத்திலே பண்ண 3 வித்தியாசமான வேர்ல்டு ரெக்கார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்பர் 1, இவரோட பேர் தான் ராம் சிங். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவருக்கு தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் நீளமான மீசை இருக்குது. அதாவது இவரோட மீசை எவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா 14 அடிக்கு மேலே. அதனால இவருக்கு தான் இந்த உலகத்தில் ரொம்ப நீளமான மீசை இருக்குன்றதுக்காக வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்க்குற இவரோட பேர் தான் கேரி டர்னர். இவருக்கு தான் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ரெச்சியான ஸ்கின் இருக்கும். அதாவது இவரோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா இழுத்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி வரும். அதனால இவருக்கு தான் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ரெச்சியஸ்ட் ஸ்கின்ன்ற வேர்ல்டு ரெக்கார்டை கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ல்டு ரெக்கார்டை இவர் தான் இப்போ வச்சிருந்திருக்காரு. இவர் யாருமே இது வரைக்கும் பீட் பண்ணதில்லை. இந்த உலகத்தில் நீளமான நாக்குன்ற வேர்ல்டு ரெக்கார்டை நிக்ஸ்ட் வேர்ல்டுன்ற இந்த ஒரு ஆள் தான் வச்சிருக்காரு. இவரோட நாக்கு இவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு மேலே. இந்த வேர்ல்டு ரெக்கார்டு இதுவரை யாருமே பீட் பண்ணது கிடையாது.